நான் லைன்லயே இருக்கேன். முதல்ல நீ கீழே போ. அங்க யாரா இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போனை கொடு, நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். இல்ல பரவாயில்ல சக்தி, நீங்க அங்க வேலையா இருப்பீங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன், விடுங்க. எனக்கு இத தாண்டி பெரிய வேலை எதுவுமே கிடையாது. நீ முதல்ல கீழே போய் சாப்பிடு போ. போன் சொல்றேன்ல. இல்ல நான் சாப்பிடுற வரைக்கும் நீங்க போன்லயே இருக்கணும். உன்னை கீழே போய் சாப்பிடுன்னு மட்டும்தான் சொன்னேன். சக்தி பொண்ணு இப்ப நீ போனியா, நான் கிளம்பி வரட்டா? ஐயோ இல்ல 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 வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நானே போறேன். போ. நான் கீழே போறேன். நீங்க ஏன் சக்தி இப்படி பண்றீங்க? நான் என்ன பண்ணேன்? நீ தான் சாப்பிடாம உட்காந்து வீம்பு பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப கீழே வந்துட்டியா இல்லையா? வந்துட்டு கீழே வந்துட்டேன். டைனிங் டேபிள்ல போய் முதல்ல உட்காந்து சாப்பிடு. சரிங்க. எல்லாமே எடுத்து வச்சிட்டேன், சாப்பிட போறேன். சரி ஒழுங்கா சாப்பிடு. அப்பா நல்ல வேளை கட் பண்ணிட்டாரு. ஐயோ என்னது வீடியோ கால் பண்றாரு? இதை எடுக்கலனால தப்பாயிடுமே. மேடம் எங்க இருக்கீங்க? சாப்பிட சொன்னா எங்க எஸ்கேப் ஆயிட்டு இருக்க நீ? ஒழுங்கா போய் போனை டைனிங் டேபிள் வச்சு சாப்பிடுற வழியை பாரு போ. நீ சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நான் வீடியோ கால்ல தான் இருக்க போறேன். போ. சக்தி சும்மா சத்த வர மாதிரி அப்படி இப்படின்னு ஆக்டிங் கொடுத்துட்டா நீ சாப்பிட ஆரம்பிச்சா நாங்க நம்பிடுவோமா? இதெல்லாம் நாங்க வறுமை நிறம் சிகப்பு படத்திலேயே பார்த்துட்டோம். சும்மா சொல்லக்கூடாது. என்னமா ஆக்டிங் கொடுக்குற நீ? இல்ல சக்தி, அது இங்க பாரு, இப்ப நீ சாப்பிட்டு ஆகணும். இல்ல நான் இப்ப காலை கட் பண்ணிட்டு அங்க ஸ்ட்ரைட்டா வர போறேன். எது உனக்கு சௌரியம்? ஐயோ வேணாம் வேணாம் வேணாம். இதுக்காகவே நீங்க வந்தீங்கன்னா அப்புறம் அது இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்ப கிளம்பு போ. நான் சாப்பிடுறேன். போ.